லைஃப்ல பெரிய டெசிஷன்ல தப்பு பண்ணிருக்கீங்களா? ஸ்டீவ் ஜாப்ஸ் ஏன் டெய்லி ஒரே மாதிரி அவுட்ஃபிட் போடுறாருன்னு தெரியுமா? ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டெசிஷன் ஃபெட்டிக். இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடுறது? பீட்சா சாப்பிடலாமா, பிரியாணி சாப்பிடலாமா, ரெட் கலர் நெயில் பாலிஷ் வைக்கலாமா, இல்லை ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் வைக்கலாமா? இந்த மாதிரி லைஃப்ல நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய டெசிஷன்ஸ் நம்ம மேக் பண்றோம். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. பட் ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ரொம்ப யோசிச்சு ஒரு டெசிஷனுக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால என்னன்னா, பெரிய விஷயம் ஏதாச்சும் வரப்போ நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா டயர்ட் ஆகிடும். ஸோ மைண்ட் டயர்ட் ஆகிறதுனால நம்மளோட டெசிஷன்ஸ் தப்பாக போகவும் சான்ஸ் இருக்கு. இது பேர் தான் டெசிஷன் ஃபெட்டிக் சொல்லுவாங்க. ஓகே, டெசிஷன் ஃபெட்டிக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் டெய்லி ஒரே மாதிரி அவுட்ஃபிட் போடுறதுக்கும் என்ன ரீசன்னா, he don't want to spend his mental energy on deciding what to wear on daily basis. ஸோ அவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ணி அந்த அவுட்ஃபிட்டை அவர் வந்து டெய்லி போடுறதுனால என்ன ஆகும்னா, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துக்கும் அவர் வந்து யோசிச்சு இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடலாமா இல்லை இந்த ட்ரெஸ் போடலாமான்ற டெசிஷன் அவர் மேக் பண்ண மாட்டாரு, அதை அவாய்ட் பண்றாரு. ஸோ இதே மாதிரி நீங்க முக்கியமான டெசிஷன்ஸ் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால டெய்லி ஒரே அவுட்ஃபிட் போட முடியல அப்படின்னா நாளைக்கு என்ன போடணுமோ அதை நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடியே நீங்க ப்ரீ பிளான் பண்றதுனால you will not be forced to make decisions. So mentally you will not make your brain tired or fatigue. If you feel this video is useful for you, please like the video and follow my account to get more videos like this. Thank you.